ஹலோ, ஹாய் மக்களே! நான் உங்க ஸ்காட்டிஷ் தமிழன். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, எடின்பர்ல இருக்கிற பல்மோரல் 5 ஸ்டார் ஹோட்டல் பத்தி பார்க்க போறோம். இந்த ஹோட்டல்ல ஒரு சின்ன சிறப்பு இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இது ரொம்ப நாள் இந்த ஹோட்டல் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல ஒரு நாள் விசிட் பண்ணி சாப்பிடணும். ஒரு முடிஞ்சா சூட்ல தங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா. சரி, இப்ப என்ன அந்த சிறப்புன்னு பார்க்கலாம். நீங்க இந்த ஃபோட்டோல மேல ஒரு கிளாக் பார்க்குறீங்க இல்லையா? அது வந்து பல்மோரல் கிளாக் ஆக்சுவலி. அந் இந்த ஹோட்டல் வந்து நெக்ஸ்ட் வேவர்லி ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கனால இந்த ஹோட்டல்ல இருக்க கிளாக் வந்து எப்பயுமே 3 மினிட்ஸ் ஹெட்டா இருக்கும். அப்பதான் அந்த பேசஞ்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சீக்கிரம் போய் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால எப்பயுமே 3 மினிட்ஸ் ஹெட் வச்சுப்பாங்க. ஒன்லி நியூ இயர் டைம்ல மட்டும் இதை வந்து கரெக்ட் டைம் வச்சுப்பாங்க. நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே திருப்பி 3 மினிட்ஸ் ஹெட் வச்சிருவாங்க. யூஸ்வலாக நிறைய செலிபிரிட்டிஸ் தங்கியிருக்காங்க. இது ரொம்ப வெரி ஃபேமஸ் ஹோட்டல் இன் எடின்ப்ரா. யூகேல ஒரு ஃபேமஸ் ஹோட்டல். இங்க வந்து யார் தங்கியிருக்காங்கன்னா ஜே.கே. ரோலிங். இவர் தான் இந்த ஹாரி பாட்டரோட லாஸ்ட் பார்ட் புக்கை எழுதினவர். இந்த ஹோட்டல்லே தங்கி எழுதினால இந்த ஹோட்டல்ல ஜே.கே. ரோலிங் சூட்னே ஒரு தனி சூட் இருக்கு அவர் பேர்ல. அது தவிர ஃபேமஸ் பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ் எலிசபெத் டெய்லர், அதுக்கப்புறம் நிறைய பேர் டாவின்சி கோட் பார்த்துருப்பீங்களே, அந்த டாம் ஹேங்க்ஸ் அந்த ஹீரோ, அவரும் இந்த ஹோட்டல்ல தங்கி தான் அந்த படம் ஷூட் பண்ணும்போது இங்க தங்கியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்க தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். சியர்ஸ். பாய்.